பைக்கோட கீயோட விலை வந்துட்டு 1 லட்சம் ரூபாயா? என்னங்க இது? ஆக்சுவலி நம்ம கவாசக்கியோட வண்டி ZX10R வந்து பாத்தீங்கன்னா கீயோட ரேட் வந்து 80,000 to 1 lakh வந்துட்டு வருது. ஏன் பதர் அப்படி உண்மையாவே? கண்டிப்பாங்க. நம்ம கீ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த கீயை வந்து நம்ம வெறும் 8,000ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கீயே மிஸ் ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணும். உங்களுக்கு ஈஸியா கம்ப்ளீட்டா மாத்தணும். கம்ப்ளீட்டா எதுவும் யூஸ் ஆகாது. நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா 1.43 lakhs சார்ஜ் பண்றாங்க. என்னன்னா கீ யூனிட், ECM, இங்க பின்னாடி ஒரு கீ யூனிட், டேங்க் வருது. இந்த மொத்த கீஸையும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பதிலா நாம வந்து இது இம்போர்ட் பண்ணி ECM ப்ரோக்ராம் பண்ணி அரௌண்ட் ஒரு 75 to 1 lakh குள்ள வந்துரும். இது ஆக்சுவலி கஸ்டமரோட வண்டியா இல்ல கஸ்டமரோட ஓன் வண்டியா? கஸ்டமரோட வண்டி கம்பெனில கேட்டிருக்காங்க 143 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கான்டாக்ட் மூலமா நம்ம டைரக்டா ECM அனுப்பிச்சு கான்ஃபிகர் பண்ணி இங்க கொண்டு வரோம். சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கீ வந்துட்டு இல்லை பைக் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரதர் வந்து பாருங்க. ஆக்சுவலி சூப்பராக வந்துட்டு டியூனிங் பண்ணி கொடுத்து வண்டி கீயை வந்துட்டு புது கீயாவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கான வெளியே இருந்த வண்டி திருடிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துறாங்க. இவரு கேஸ்ல மாட்டிப்பாரு. கரெக்டாக எல்லாமே இது பண்றது இல்லை. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ கேஸ்.